திமுகவுக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒன்று, முஸ்லீமும் கிறிஸ்டினும் கொள்ளையடிக்க வந்தவங்க, கொள்ளையடிக்க வந்த திருட்டு பையங்க. அவங்களையும் சேர்த்து உள்ளுக்கு தூக்கி போட்டதுனால வெளியே வர்றதுக்கு போராடினாங்க. வெளியே வந்து அவன் ஊருக்கு போயிருக்கணும், போகலை. சரியா? ஆங்கிலேய எதிர்த்து போராடணும்னு சொல்லப்போ கிறிஸ்தவன் அதில் இல்லை, முஸ்லீமும் ஹிந்து மட்டும்தான் இருந்தான். சரியா? அப்படியே முஸ்லீமை சேர்த்தாலும் அவனும் கொள்ளையடிக்க வந்தவன் தான். அப்படி கொள்ளையடிக்க வந்தவனுக்கு சாதகமாக காங்கிரஸும் இந்த திராவிட கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி பூரா இப்போ வரைக்கும் சால்ரா தட்டிட்டீங்க. இன்றைக்கும் முஸ்லீமுங்கிற திருட்டு பைகளை நாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது வந்து இந்த மொத்தமாக எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வீங்க. உடனே ரத்த சொந்தம்னு சொல்லுவீங்க. நானும் சொல்கிறேன், ரத்த சொந்தம்னா இங்கே செத்த எவனுக்குமே வாயை திறக்காத அந்த ரத்த சொந்தம் எவனோ ஒரு முஸ்லீம்காரன் செத்தான்னா மொத்த இந்தியாவிலையும் இருக்கிற முஸ்லீம்காரன் பூரா எதுக்கு ஓண்டு ஒப்பாரி வச்சுட்டு போராடுறான்? சொல்லு, நீ தான் சொல்லணும். தூக்கி கொடுக்கல, அவனுக்குன்னு உண்டான சலுகை. சிறுபான்மையினை காக்கிறோம். சிறுபான்மையினரா யாரா? அவன் பிழைக்க வந்தவனா? கொள்ளையடிக்க வந்தவன்டா லூஸ் வேலை. கிறிஸ்டினும் முஸ்லீமும் கொள்ளையடிக்க வந்தவன். சரியா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டு பயிலும் திருட்டு பயிக. திருட்டு பயிலுக்கு தொட போகிறவன் யார்? திருடன் தானே. அப்போ நீங்கள் திருடிங்க. காங்கிரஸும் திராவிடனும் திருடைங்க. திராவிடங்கிறது வந்து இங்கே பதிவே கிடையாது. நீங்களாக ஒன்றை உருவாக்குனீங்க, அதை 2000 வருஷம்னு சொல்லி ஏமாற்றுவீங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவீங்க? திராவிட மண். எது திராவிட மண்? அப்போ தமிழர் மண் எது? தமிழர் மண் எதுடா? தமிழர்கள்ங்கிற, தமிழ்நாடுங்கிற, திராவிட மண்ணுங்கிற, திராவிட ஆட்சிங்கிற. அப்போ தமிழர்கள் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லு. தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணுமா வேண்டாமா? நீ தமிழன் கிடையாது. நீ தமிழை படித்தா தமிழன் கிடையாது. தமிழை படித்தா தமிழன்னா மோடியும் தமிழை படிக்காது. அப்போ தமிழர் ஆயிடுவாரா? ஜப்பானில் உள்ளவன் தமிழ் படிக்கான், அப்போ அவனும் தமிழன் ஆயிடுவானா? அதே மாதிரி கனடா, ஆஸ்திரேலியா, அங்கே உள்ளவங்க பூரம் தமிழ் படிக்கிறவங்க இருக்காங்க, அப்போ அவங்க பூரம் தமிழர்கள் ஆயிடுவாங்களா? சும்மா நீ தூக்கிக்கிட்டு இருக்க பத்தியா? தமிழன் சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள தமிழை அழிச்சிட்டேன். இப்போ உன் சொரியான், அதாவது ஈரோடு ராமசாமி நாயக்கர் சொல்லி வச்சான் இல்லையா, அனைத்து வீடுகளிலும் ஆங்கிலம் பயிலுமே நான் வரவேற்கத்தக்கேன், அதைத்தாண்டா செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஹிந்தி வந்துடும் பூச்சாட்டி ஆடிக்கிட்டே எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவேன்? கனிமொழி எப்படி ஹிந்தி பேசினா? ஹிந்தி எதிர்க்கே இல்லை. கனிமொழி எப்படா ஹிந்தி பேசினா? அதுவும் ஒரு மத்திய தலைவருக்கு 1979 அவள் டிரான்ஸ்லேட் பண்ணுறா. அப்போ எவ்வளோ பெரிய புத்திசாலியை நீங்கள்?